கோவையில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தது தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு எதிரானது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் புகார் அளித்த பின்னர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டாஸ்மாக் வருமானம் தினந்தோறும் அரசு கருவூலத்தில் சேர்க்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினார். டாஸ்மாக் கடைகளின் வருமானத்தை வைத்து ஆளுங்கட்சி தேர்தல் செலவினத்தில் ஈடுபடுவதாக இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் ஒரு அரசு நிறுவனம், அதுக்கு அளவுக்கு அதிகமான வருமானம் தினசரி வருது. அந்த வருவாயை கொண்டு போய் அரசு கருவூலத்தில் உடனடி அண்டன்றைக்கு சேர்க்கறதுக்கு பதிலாக அதை சேர்த்து வச்சு அதை ஆளுங்கட்சியுடைய தேர்தல் செலவுக்கு நான் உடைச்சி சொல்றேன். அது மக்களுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஏன்னா இது புதுசு இல்ல, ஏற்கனவே ஈரோடு தேர்தலில் இது மாதிரி தான் பண்ணாங்க. டாஸ்மாக் கேட்டா பிடிச்சா இது டாஸ்மாக் வருவாயின்னு வச்சுக்குவாங்க. அந்த பணத்தை எடுத்து தேர்தல் செலவுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அவ்வாறு செய்வதும் சட்டவிரோதம். இதை உடனடியாக மானிட்டர் பண்ணணும். சம்பந்தப்பட்ட அந்த துறையுடைய அதிகாரிகளை அழைத்து தினசரி என்ன வருவாய், நீங்க அரசு என்ன கட்டியிருக்கீங்கன்னு டெய்லி கட்டுறாங்களா அந்த பணத்தைங்கிறத மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்.